ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்ப்போமா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பச்சை மிளகா மசாலா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, சீரகம் போட்டு ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுக்கிறோம். நல்லா கடுகு பொரிஞ்சது நம்ம கட் பண்ணி வச்சுக்க பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வதங்கணும். அதுக்கு நம்ம வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி எல்லாம் நசுங்கி நல்லா வெந்து வரணும். இப்போ உரித்து வச்சுருக்க பச்சை மிளகாயையும் நம்ம இதோட வாஷ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வந்து வதங்கினா தான் நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயில் வதங்கும் போது. இப்போ மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். இது குழம்புத்தூள் இல்லாதவங்க வந்து மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வந்து கலர் மாறினது லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கிறப்ப நம்ம வந்து கடல மாவு சேர்த்துக்கணும். கடல மாவு இல்லாதவங்க பொட்டுக்கடல மாவு சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா பச்சை மிளகா ரெடி ஆயிரும். இது சூப்பராக இருக்கும். ட்ரை சமையல் வீடியோ பிடிச்சி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.